உலர்ந்த வைக்கோல் போரில் திடீரென்று நெருப்பு பிடித்தது போல் அந்த இடம் பரபரப்பாகியது. பழமரநேரி மக்கள் விரைந்து நாலா பக்கமும் நகர்ந்து வலயமாகி மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வருவதையே வியப்போடு பார்த்தார்கள். மன்னரின் கவசப்படையை சேர்ந்த ஒருவன் நிலைமையை சகஜமாக்க கருதி மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரக்க குரல் கொடுக்க, வாழ்க வாழ்க என்று கிராமவாசிகள் சேர்ந்து குரல் எழுப்பினார்கள். கிராம அதிகாரி ஒருவன் சட்டென்று முன்வந்து, திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலை களமறு தருளி என்று உடையாரின் மெய்கீர்த்தி பாட, சட்டென்று இடது கையை உயர்த்தி அந்த கிராம அதிகாரியை பார்த்து மெய்கீர்த்தி வேண்டாம் என்பது போல் ராஜராஜன் சைகை செய்தார். மெய்கீர்த்தி நிறுத்தப்பட்டது. மெய்கீர்த்தி சொன்னவனை எல்லோரும் சற்று கேலியாக பார்த்தார்கள். இது என்ன அரச சபையா, இல்லை வேறு ஏதேனும் சபை மண்டபமா? ஆற்றங்கரைதானே, இரவு நேரத்தில் இங்கெல்லாமா மெய்கீர்த்தி பாடுவது என்பது போல் மக்கள் மெய்கீர்த்தி கூறியவனை வியப்பாக பார்த்து கேலி செய்தார்கள், முணுமுணுத்தார்கள். மீண்டும் அங்கு ஏற்பட்ட நிலைமையை தளர்வு செய்ய கருதி கவசப்படையை சேர்ந்தவன் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்று உரக்க கத்த, வாழ்க வாழ்க என்ற கோஷம் உரக்க எழுந்தது. எல்லாரிடமும் எல்லா சிந்தனைகளும் கலைந்து மறுபடியும் மன்னர் மீது ஒருமுகப்பட்டன. மன்னர் குதிரையிலிருந்து இறங்க முயற்சித்த போது ஒருவன் சட்டென்று கீழே குனிந்து தோள் கொடுக்க முன்வந்தான். மன்னர் அவனை நகர்ந்து போ என்று சைகை செய்து குதிரையை சற்று அப்பால் நகர்த்த அவன் எழுந்து கொண்டான். இடக்காலை சேனத்தில் ஊன்றி வலக்காலை வீசி போட்டு மன்னர் கீழிறங்கினார். இறங்கி இடுப்பை இடதும் வலதும் அசைத்து தளர்வாக்கி கொண்டார். குதிரையை தட்டி அப்புறப்படுத்தினார். மக்களை நோக்கி நடந்தார். மக்கள் கூட்டம் சலசலத்தது. காற்றில் ஆடும் நெற்கதிரை போல நெளிந்தது. அவர்களை அருகே வரும்படி மன்னர் சைகை செய்ய அவர்கள் வேகமாய் மன்னரை நோக்கி நகர்ந்தார்கள். மன்னர் அந்த கூட்டத்தில் தனக்கு யாரையெல்லாம் தெரியும் என்பது போல் உற்று பார்த்தார். மன்னர் மேலிருந்து சந்தன வாசனை வீசிக்கொண்டிருந்தது. மத்திம வயதை தாண்டிய மன்னர் மேல் முதுகு வரை முடி வளர்த்தார். தலையை சுற்றி தலைப்பாகை கட்டி இறுக்கியிருந்தார். கழுத்தில் கம்பியாய் ஒரு வடமும் வடத்தின் அடியில் ஒரு ருத்ராட்சமும் கோர்த்திருந்தார். அதை தவிர நீண்ட சங்கிலியும் சங்கிலியால் பொற்பதக்கமும் நெஞ்சை தழுவி கொண்டிருந்தன. பொற்பதக்கத்தில் பாயும் புலியின் உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. காதில் உருளை குண்டலங்கள் போட்டிருந்தார். புஜங்களில் பொன்னாலான கேயுரங்கள் அணிந்திருந்தார். மணிக்கட்டில் வெள்ளி பட்டயத்தை இறுக்கி கட்டியிருந்தார். இடுப்பில் தார்பாய்ச்சி வேட்டி கட்டி அதன் மீது சிகப்பு துண்டு போட்டு இறுக்கி தோளில் இரத்தின சால்வை போர்த்தியிருந்தார். மெல்லிய மீசையும் கூரான மூக்கும் அழகிய கண்களும் செழுமையான கன்னங்களும் உறுதியான முகவாயும். மன்னர் அங்கு தெரிந்த முகங்களை பார்த்து நலமா என்று விசாரித்தார். மன்னருக்கு அவர்களின் பெயர் தெரியாது, ஆனால் அடையாளம் தெரியும். கிராம அதிகாரிகளை எளிதில் இனங்கண்டு கொள்வார். இந்த கிராமம்தானே என்று சரியாக கிராமத்தின் பெயரும் சொல்வார். மன்னர் அம்மாதிரி 3-4 அதிகாரிகளை விசாரித்தார். ஒரு வாலிபனை சுட்டிக்காட்டி, உன்னை நினைவிருக்கிறது என்றார். மன்னர் இனங்கண்டு கொண்டவர்கள் முகத்தில் பெருமிதம் வழிந்தது. மற்றவர்கள் தாபத்துடன் மன்னரை பார்த்தார்கள். கூட்டம் மீண்டும் சலசலத்தது. பிரம்மராயர் கவலையோடு திரும்பி காவிரியை பார்த்தார். அந்த படகோட்டி முழங்கால் அளவு ஜலத்தில் நின்று கொண்டிருந்தான். நீரை அளவெடுப்பது போல் கைகோலை காவிரியில் ஊன்றியிருந்தான். பிரம்மராயர் பார்த்ததும் தண்ணீர் மேலேறுகிறது என்று சைகை செய்தான். பிரம்மராயர் அவனை பார்த்து தலையாட்டினார். திரும்பி கவலையோடு மன்னரை பார்த்தார். இந்த வேளையில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி மன்னர் இங்கு வந்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த வண்டிகள் இங்கு வரப்போவது மன்னருக்கு தெரியுமா? வண்டிகளில் வருபவர்களை எதிர்கொள்வதற்காக மன்னர் இங்கு வந்திருக்கிறாரா, அல்லது வண்டியில் வருகின்ற பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் வந்திருக்கிறாரா? அப்படி அந்த வண்டியில் என்ன வருகிறது?
அந்த வரைபடங்கள் உள்ள பெட்டி முக்கியமா, இல்லை ஓலை சுருளா? அந்த ஓலை சுருளில் என்ன இருக்கிறது? யாருடைய செய்தி? எவருக்கு அந்த செய்தி? பிரம்மராயர் கவலையானார். தான் அறியாமல் இந்த சோழ தேசத்தில் ஒரு கல்லும் உருளக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் மன்னரே எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கிராமம் கிராமமாக நகர்கிறார் என்பது மிக மிக கவலைக்குரிய விஷயம். சோழ தேசத்தின் அரசாட்சி தளர்வாக இருக்கிறது என்று அர்த்தம். கட்டுக்கோப்பு குறைந்து வருகிறது என்று பொருள். பிரம்மராயர் ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினார். மன்னரை மக்களிடமிருந்து நகர்த்தி திரும்பி காவிரியை பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டார். தொண்டையை கனைத்தார். யாரது? பிரம்மராயரா? மன்னர் சட்டென்று கனைப்பு வந்த திசையை நோக்கி திரும்பி உற்று பார்த்து கேட்டார். தீப்பந்தங்கள் சட்டென்று பிரம்மராயரை சூழ்ந்து கொண்டன. பிரம்மராயர் மன்னருக்கு வணக்கம் சொன்னார். மன்னர் ஆவலாக பிரம்மராயரை நோக்கி வந்தார். என்ன, சொட்ட சொட்ட நனைந்திருக்கிறீர்கள்? ஆட்சியில் இறங்கினீர்களா? மன்னர் அருகே வந்து பிரம்மராயரின் கரங்களை பிடித்தவாறு சற்று கவலையாக கேட்டார். ஆமாம், வண்டி ஒன்று ஆற்றில் கவிழ்ந்து விட்டது. கூச்சல் கேட்டதும் இறங்கி வண்டியில் இருந்தவர்களை காப்பாற்றி விட்டோம். வண்டி அங்கேயே கவிழ்ந்து கிடக்கிறது. எதிர்கரையில் 3 வண்டிகளும் ஆட்களும் இருக்கிறார்கள். இதை சொல்லத்தான் நான் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். எனக்கு அப்பொழுதுதான் தகவல் வந்தது. காஞ்சி மாநகரிலிருந்து தஞ்சைக்காக தேவரடியார்களிடம் கோவில் பற்றிய வரைபடங்களும் வருகின்றன. இதை தவிர வேறொரு முக்கிய செய்தியும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு குதிரை வீரன் சொன்னான். வழியில் வெள்ளத்தில் சிக்கி குதிரை ஓடிவிட்டதாம். இவன் நீந்தி கரையேறி கால்நடையாக தஞ்சை வந்திருக்கிறான். இதை தெரிவிக்க உங்கள் வீட்டிற்கு ஆள் அனுப்பிய போது நீங்கள் அப்போதுதான் அவசரமாக கிளம்பியிருக்கிறீர்கள் என்று தகவல் வந்தது. உடனே என்ன என்ற பதற்றத்தில் நானும் கிளம்பிவிட்டேன். வெண்ணாற்றங்கரையை தாண்டி நீங்கள் திருக்காட்டுப்பள்ளி பக்கம் போனதாக சொன்னார்கள். எனவே இந்த பக்கம் திரும்பிவிட்டேன். மாட்டு வண்டி எங்கே? காவேரியை மன்னர் கூர்ந்து பார்த்தார். வாட்டமாய் தீப்பந்தங்கள் உயர்த்தப்பட்டன. மிக மெல்லியதான வெளிச்சத்தில் மாட்டு வண்டியின் மேல் பகுதி சிறிதளவே தெரிந்தது. வரைபடங்கள்? மன்னர் பதற்றத்தோடு கேட்டார். பெட்டியில் வைக்கப்பட்டு வண்டியோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதே. ஆமாம், அங்கு கல் போட்டு கம்பு நட்டு வைத்திருக்கிறார்கள். கல் மீது ஏறி வண்டி புரண்டு விட்டது. 7 பெண்கள் 7 பெண்களையும் அக்ரஹாரத்துக்கு அழைத்து போய் விட்டார்கள். வண்டியை எப்படியாவது மீட்டாக வேண்டும். இல்லையெனில் பெட்டி பிளந்து வரைபடங்கள் மூளை கொஞ்சாய் பறந்துவிடும். கயிறு போட்டு வண்டியை இழுக்க முடியாதா? இழுத்தால் வண்டி உடைந்து விடலாம். தூக்கி கொண்டு வர வேண்டும். தலைக்கு மேல் வெள்ளம் போய்க் கொண்டிருக்கிற போது வண்டியை எப்படி தூக்கி கொண்டு வருவது என்று புரியவில்லை. மன்னர் சரசரவென்று ஆற்றில் இறங்கினார். முழங்கால் நீரில் நின்று தீப்பந்தத்தை வாங்கி இடதும் வலதும் அசைத்து பார்த்தார். வண்டி எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை துல்லியமாக புரிந்து கொண்டார். பிரம்மராயரே, ஏற்றம் கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார். மன்னரே என்று பிரம்மராயர் கைகூப்பினார். இங்கிருந்து 10 அடி தொலைவில் பனந்துண்டம் நட்டு அதன் மீது ஏற்றத்தை கட்டி அந்த ஏற்றத்தின் நுனியில் கயிறு கட்டி வண்டியோடு பிணைத்து இந்த பக்கம் அழுத்தி வண்டியை தண்ணீரிலிருந்து மேலே தூக்கி அப்படியே திருப்பி கரையில் ஏற்றி விடலாம். ஏற்றம் கட்டினால்தான் முடியும். மன்னர் வேகமாகவும் உறுதியாகவும் சொன்னார். பனந்துண்டங்களுக்கு ஆள் போயிருக்கிறது. பனந்துண்டங்களை தடுப்பாக போடலாம் என்று திட்டமிட்டோம். இல்லை, தடுப்பெல்லாம் தாங்காது. வெள்ளம் வருகிற வேகத்தில் தடுப்பு எப்படி போடுவது? இப்போது ஆற்றில் பனந்துண்டங்களை இறக்க முடியாது. இந்த இடத்தில் எப்பாடுபட்டேனும் 3-4 துண்டுகளை இறக்கி அதற்கு மேல் ஏற்றம் கட்ட வேண்டும். 2 ஆள் உயர பனந்துண்டங்களை உடனே கொண்டு வர சொல்லுங்கள். கிராம மக்கள் நாலாபுறமும் ஓடினார்கள். இங்கு இருக்கிறது, அங்கே இருக்கிறது, அவரிடம் இருக்கிறது, இவரிடம் இருக்கிறது என்று கத்தினார்கள். எவர் வீட்டிலிருந்தும் பனந்துண்டங்கள் எடுத்து வர வேண்டாம். கரையோரம் பனைமரம் இருந்தால் உடனே வெட்டி வீழ்த்துங்கள். நுனியை சீவுங்கள், புரட்டி பூமியில் நடுங்கள் என்று
உரக்க கட்டளையிடுவது போல் மன்னர் பேசினார். ஆட்கள் பிசாசாய் பறந்தார்கள். கோடாலிக்கும் அரிவாளுக்கும் ஓடினார்கள். சில நொடிகளில் பனைமரத்தை பட்பட்டென்ற அரிவாளால் கோடாலியால் வெட்டும் சத்தம் அந்த பிரதேசம் முழுவதும் கேட்டது. ஒரே நேரத்தில் 4-5 பேர்கள் சுற்றி நின்று வெட்டுகிறார்கள் என்று தெரிந்தது. பனைமரம் படபடவென்று சாய்ந்தது. தொடர்ந்து இலைகள் கழிப்பதை உணர முடிந்தது. வண்டியில் வந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள்? மன்னர் மீண்டும் வினவினார். 7 பெண்கள், 7 பேரும் தேவரடியார்கள். ஒரு பெண், மிகவும் சிறியவள், மயங்கி விழுந்து விட்டாள். அக்ரஹாரத்துக்கு அந்தன பெண்மணிகள் அவர்களை அழைத்து போயிருக்கிறார்கள். ஒரு பெண் இங்கே இருக்கிறாள். பெயர் ராஜராஜி. மன்னர் தீப்பந்தத்துக்கு சைகை செய்தார். தீப்பந்தம் அருகே வந்தது. எங்கே என்று அந்த பெண்ணை தேடினார். மரத்தின் பின்னிலிருந்து அந்த பெண் தன்னை முழுவதும் வேட்டியால் போர்த்தியபடி வெளிவந்து மன்னரை நிலம்பட வணங்கினாள். எழுந்து நின்றாள். அட, ராஜராஜி என்று மன்னர் வியப்போடு குரல் கொடுக்க அவள் ஆமென்று தலையசைத்தாள். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க, சோழ தேசம் வாழ்க வாழ்க என்று உரக்க சொல்லி மறுபடியும் முதுகு வளைத்து குனிந்து வணங்கினாள். ஏதேனும் முக்கிய செய்தி உண்டா ராஜராஜி? ஆமாம் மன்னா, வண்டிக்குள் 3 ஓலை குழல்கள் இருக்கின்றன. ஒன்று பிரம்மராயருக்கு, ஒன்று உங்களுக்கு, ஒன்று எங்கள் அறிமுக கடிதம். இதை தவிரவும் வேறு ஏதேனும் செய்தி உண்டா ராஜராஜி? மன்னர் பிரியமாக கேட்டார். இல்லை மன்னா, நாங்கள் அனைவரும் தஞ்சைக்கு குடிபெயர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு ஓலை வந்தது போல இன்னும் பல பேருக்கு ஓலை வந்திருக்கிறது. அவர்களும் பயணத்துக்கு சித்தமாக இருக்கிறார்கள். நல்லது. அதிகம் காயப்பட்டு விட்டாயா? பயந்து விட்டாயா? மன்னர் ஆறுதலாக அவளுக்கு அருகே போய் பார்த்தார். அவள் முகத்தை உற்று கவனித்தார். தன் மேல் வேட்டியை மெல்ல விலக்கி தோளில் பட்டிருந்த முள் காயங்களை ராஜராஜி காட்டினாள். ஏன் இன்னும் வைத்தியர் வரவில்லை? சொல்லி அனுப்பியாயிற்று மன்னா என்று மன்னரின் கேள்விக்கு பிரம்மராயர் பதில் சொன்னார். மன்னிக்க வேண்டும் ராஜராஜி, உங்களை எல்லாம் நான் சரியானபடி வரவேற்கவே இல்லை. இப்படி வெள்ளம் வரும் என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் பழமர்நேரி பக்கம் எதற்காக வந்தீர்கள்? திசை தப்பிவிட்டோம். திருவையாறு அருகே 6 தாண்ட வேண்டியவர்கள் இங்கு தாண்டி கொள்ளலாம், அங்கு தாண்டி கொள்ளலாம் என்று இருட்டில் திசை மாறி போய்விட்டோம். அப்படியா? பகலில் பயணம் செய்திருக்கலாமே என்று மன்னர் சொல்லிவிட்டு மீண்டும் காவிரி ஆற்றை பார்த்தார். பெரிய பனைமரம் ஒன்று 20 பேர் தோளில் சவாரி செய்தபடி மன்னரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. மன்னர் விலகி வழிவிட்டார். தீப்பந்தத்தை கரை மீது காட்ட சொன்னார். வந்தவர்கள் களிமண் கரையில் இறங்கினார்கள். ஆற்றுக்கு நகர்ந்தார்கள். மார்பளவு ஆழத்துக்கு போய் கூரான முனையை தரையில் நட்டு கயிறு போட்டு அழுத்தினார்கள். வேறு சில மரங்களை அண்ட கொடுத்தார்கள். உறுதியாய் நிற்க வைத்தார்கள். நீண்ட மூங்கிலை மேலே வைத்தார்கள். வளையம் அடித்து பிணைத்தார்கள். 2 பக்கமும் கயிறு கட்டி கயிற்றின் நுனியில் கொக்கி கட்டி 2 கயிறுகளையும் மாட்டு வண்டியோடு பிணைத்தார்கள். மூங்கில் நுனியில் தொங்கும் கயிறும் மாட்டு வண்டியோடு பிணைக்கப்பட்டது. மூங்கிலின் அடிப்பாகத்தை அழுத்த கயிறு விரைப்பாகியது. இன்னும் அழுத்த மாட்டு வண்டி மெல்ல நீர் விட்டு மேல் எழும்பியது. வண்டி நீர் விட்டு மேல் எழும்பியதும் நடு ஆற்றில் நின்ற வேளாளர்கள் மாட்டு வண்டியின் கீழே அவசர அவசரமாக மூங்கில் கொடுத்து தூக்கினார்கள். ஏற்றத்தை மேலே இழுப்பதற்கு வாட்டமாய் மாட்டு வண்டியை இன்னும் அசைத்து மேலேற்றினார்கள். மீண்டும் மூங்கிலின் அடிப்பாகம் அழுத்தப்பட மாட்டு வண்டி நீரை விட்டு வெளியே வந்தது. மேலே வந்து மெல்ல ஊசலாடியது. ஊசலாடிய மாட்டு வண்டியை கை கொடுத்து தூக்கினார்கள். வளையத்தில் மாட்டப்பட்ட மூங்கில் மெல்ல திரும்பி கரை நோக்கி வர ஆட்கள் இடப்பக்கம் நகர மூங்கில் நுனி வலப்பக்கம் நகர்ந்து மாட்டு வண்டியை முழங்கால் ஆழ நீர் அருகே இறக்கியது. இறக்கப்பட்ட மாட்டு வண்டியை 40-50 பேராய் அப்படியே வாங்கி கொண்டார்கள். தலைக்கு மேல் தூக்கினார்கள். அழுத்தி மெல்ல நகர்ந்து கரையின் மீது கொண்டு போய்
மாட்டு வண்டியை இறக்கினார்கள். மாட்டு வண்டியின் மேல் பகுதி நசுங்கி இருந்தது. சக்கரம் பழுதடைந்திருந்தது. ஏர்கால் திரும்பி இருந்தது. அடிப்பக்க பெட்டி மட்டும் அப்படியே அசையாமல் இருந்தது. மன்னர் மாட்டு வண்டியின் அருகே போய் பார்க்க மற்றவர்கள் விலகி கொண்டார்கள். பெட்டியை மன்னர் விடுவிக்க சொல்ல 2 பேர் உள்ளே போய் கயிற்றை அறுத்து பெட்டியை வெளியில் கொண்டு வந்தார்கள். பெட்டியை நெட்டுக்குத்தலாய் நிற்க வைக்க உள்ளிருந்து நீர் பொங்கி வந்து தரையை நனைத்தது. ராஜராஜி, குழல்கள் எங்கே என்று மன்னர் கேட்க ராஜராஜி மாட்டு வண்டியின் அருகில் தீப்பந்தத்தை வைத்து பார்த்தாள். துணியால் மூடப்பட்டிருந்த மேற்கூரைக்குள் கைவிட்டு 3 ஓலை குழல்களை வெளியே இழுத்தாள். தீப்பந்த வெளிச்சத்தில் அடையாளம் பார்த்து, இது அறிமுக கடிதம், இது உங்களுக்கு, இது பிரம்மராயருக்கு என்றும் பிரித்து காட்டினாள். பிரம்மராயருக்கான ஓலையை அவரிடமே கொடுத்துவிடு என்று மன்னர் அதை தொடக்கூட செய்யாமல் மற்ற 2 ஓலைகளை மட்டும் வாங்கி கொண்டு தனியே நடந்து போனார்.